வணக்கம் நண்பர்களே, மென்பொருள் உலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோ யாருக்கானதுன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போறது சாப்டர் 1 ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் 1.3 இன்டர்ஃபேஸ் வர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மென்பொருள் சம்பந்தமான வீடியோக்கள் பெறுவதற்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உள்ள நிறை குறைகளை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கமெண்ட்ல எழுதுங்க. இல்லை எந்த பார்ட் உங்களுக்கு புரியல அப்படிங்கிறத கமெண்ட்ல எழுதுனீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் வீடியோ தயார் பண்ணி அப்லோட் பண்ணப்படும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் 1.3 இன்டர்ஃபேஸ் வர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன். முதலாவதா இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஒரு ப்ரோக்ராம் கோடு எழுதுறீங்க, அது ஒரு பெரிய ப்ரோக்ராம் கோடா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதான் அந்த கிரே கலர்ல பாக்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. இதுல இருக்கிற லைன்ஸ் ஆஃப் கோட் அதுதான் இங்க ஒரு பிளாக் கலர் லைன்ஸ். இப்ப நீங்க எழுதுற ப்ரோக்ராம்ல நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸோட ஆவரேஜ் எல்லாம் கால்குலேட் பண்றீங்க உங்க ப்ரோக்ராம் மூலயமா. அப்ப உங்க கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்க ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுக்கு சேம் கோடை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த ப்ரோக்ராம்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுக்கு திருப்பியும் அதே கோடை எழுதுவீங்க. இப்போ இதுதான் அந்த எல்லோ லைன்ஸ்ல மார்க் பண்ண கோடு. அப்ப இது ஆவரேஜ் தான் கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை, இது வேற டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுக்காகவும் பயன்படுத்தலாம். இப்ப இந்த கோட் ரிப்பீட் ஆகுறதுனால உங்க ப்ரோக்ராமோட சைஸ் அதிகமா ஆகுது. இப்ப இதை எப்படி கம்மி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிப்பீட்டடா வந்த கோடை எடுத்து ஒரு தனியா செப்பரேட் பண்ணி வைக்கிறது மூலயமா இந்த கோடை கம்மி பண்ண முடியும். இப்ப அந்த ஏற்கனவே அந்த 4 லைன் ஆஃப் கோடு இருந்த இடத்துல அதுக்கு பதிலாக அதை ரெஃபர் பண்ற மாதிரி ஒரு இண்டெக்ஸ் லைன் மட்டும் கொடுத்துக்கிறோம். இப்ப இங்க தனியா எடுத்து வச்ச இந்த கோடு பேரு சப்ரூட்டீன். இதை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு ப்ரோக்ராம் கோடு எழுதுறப்ப ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கணும்னு இல்லை, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அட் எண்ட் ஆஃப் த டே இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற லைன்ஸ் ஆஃப் கோடை கம்மி பண்ணும். இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இது உங்க ப்ரோக்ராமோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ரேம்ல கம்மியான ஸ்பேஸ் எடுத்துக்கும் உங்க ப்ரோக்ராம். அதனால இது ரொம்ப எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண முடியும். இப்ப அந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஃபைல்ல தனியா சேவ் பண்ணி வச்சு இந்த மெயின் ப்ரோக்ராம் மூலயமா அக்சஸ் பண்றீங்க அப்படின்னா, தனியா சேவ் பண்ணி வச்ச அந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு பேரு மாடியூல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷனை தான் ஊப்ஸ் கான்செப்ட், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ல இத கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிளாஸ்க்கு ஒரு ஐடென்டிஃபையர் கொடுப்பாங்க. அதாவது அதை ரேப் பண்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு காமனான டாஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு தான் கிளாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு காரோட கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நிசான் காரு, டெஸ்லா காரு, இதுல எல்லாத்துலயும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கும். இப்ப அந்த கார்ல கியர் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ற கோடெல்லாம் அந்த கிளாஸ் ஏல கிளாஸ் கியர்ஸ் அப்படிங்கிற பேர்ல கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் கியர் கண்ட்ரோல் பண்ற ஃபங்க்ஷன், செகண்ட் கியர் கண்ட்ரோல் பண்ற ஃபங்க்ஷன், இது எல்லாத்தையும் அப்படியே குரூப் பண்ணி வைக்கிறீங்க கியர் கண்ட்ரோல்ஸ். இதே மாதிரி நீங்க உங்க காரோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம், இதையும் குரூப் பண்ணலாம்.
அப்ப இந்த மாதிரி குரூப்பிங் பண்ற விஷயத்தை தான் என்னன்னு சொல்றோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு கிளாஸ் தான் வரணும் அப்படிங்கிறது இல்ல, நிறைய கிளாஸஸ் வரலாம். இப்ப நான் சொன்ன மாதிரியே கியர் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றது ஒரு கிளாஸா இருந்துச்சுன்னா, இன்னொரு கிளாஸ்ல ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம்ஸ் வரலாம். இப்ப இந்த கிளாஸ் ஏ அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் கிளாஸ். இப்ப நீங்க மெயின் ப்ரோக்ராம்ல இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் இதை கால் பண்ணுவீங்க. இப்ப இது கம்ப்யூட்டரோட மெமரியில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் ப்ரோக்ராம்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட ஒரு காப்பி இல்லாட்டி ஒரு இமேஜை வந்து அதோட ரேம்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். அதை தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட்னா இங்கிலீஷ் வேர்ட்ல ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறது தானே ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஆக்சுவலா இருக்கிற கிளாஸை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்போ அதுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அதுக்கு ஒரு இமேஜ் எடுத்து வச்சுப்போம் உங்க கம்ப்யூட்டர். இப்ப அதே மாதிரி அதே மெயின் ப்ரோக்ராம்ல இன்னும் ஒரு 10 லைன் தள்ளியோ இல்ல ஒரு 100 லைன் தள்ளியோ அதே கிளாஸுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. இதுக்கு வேற பேர் கூட கொடுத்துக்கலாம். இப்ப திருப்பியும் அதுக்கு இன்னொரு இமேஜை கூப்பிட்டு அதாவது இன்னொரு இமேஜை கிரியேட் பண்ணி இதை வச்சு கம்ப்யூட்டர் அந்த ஆப்ஜெக்டை புரிஞ்சுக்கும். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து இந்த அதாவது மெயின் ப்ரோக்ராம்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக கோட் எழுதுறீங்க இல்லையா, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இமேஜை அது ரெஃபர் பண்ணும். அப்ப அதுல இருக்க ஃபங்க்ஷன்ஸ், அதுல நீங்க கொடுத்திருக்க வேரியபிள்ஸ் இது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும். இப்ப இந்த செகண்டா கிரியேட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் மூலயமா இந்த செகண்ட் இமேஜ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், அதுல இருக்க பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அக்சஸ் பண்ண முடியும். இல்ல அதை வச்சு இந்த மெயின் ப்ரோக்ராம் கூட வச்சு அதை வச்சு அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த கிளாஸ் ஏ அப்படிங்கிற அந்த குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா, இதை தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மெயின் ப்ரோக்ராம்ல ஒரு லைன் ஆஃப் கோட் எழுதி இதை கால் பண்ணி ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க இல்லையா, அதை தான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வாங்க உங்க புக்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத ரீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்க புக்ல பேஜ் நம்பர் 3ல 1.3 இன்டர்ஃபேஸ் வர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்ஃபேஸையும் இம்ப்ளிமெண்டேஷனையும் கம்பேர் பண்ணி ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an interface is a set of action that an object can do அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி இப்போ கியர் கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த கிளாஸ் எழுதுறப்போ கியர் சம்பந்தமான ஃபங்க்ஷன், கியர் 1ஓட கண்ட்ரோல், கியர் 2ஓட கண்ட்ரோல், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும் இல்லையா. இப்போ அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இன்டர்ஃபேஸ். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, an interface is a set of action that an object can do. அதாவது அந்த கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்போ திருப்பியும் எதை கால் பண்ணோம், அந்த சேம் ஃபங்க்ஷனை தான். அப்ப அந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்றது தான் இந்த இன்டர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. when you press a light switch, the light goes on. You may not have cared how it flashed the light. இப்போ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இது, விஷுவல் எக்ஸ்பிளனேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ், அதாவது நீங்க இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கூப்பிடுற ஒரு கிளாஸ், இது வந்து இப்போ உங்க வீட்டில் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுவீங்கல்ல, லைட் எரியறதுக்காக. அப்போ ஒரு பல்பை
கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல 2 ஃபங்க்ஷன் வரலாம். பல்பை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணா பல்ப் எரியும், இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா பல்ப் அணைஞ்சிரும். இப்ப இங்க நிறைய ஆக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா? இப்ப இந்த ஆக்ஷன்ஸோட கலெக்ஷன் தான் இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருந்தாங்க. இப்ப அடுத்தது எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த சுவிட்சை கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா கோட் மூலயமா. அப்ப 2 ஃபங்க்ஷன் எழுதணும். அதாவது பல்ப் ஆன் ஆகுறதுக்கு டேர்ன் ஆன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும், பல்ப் ஆஃப் ஆகுறதுக்கு டேர்ன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் எழுதணும். இப்ப இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இது ரெண்டும் தான் அந்த பல்போட லைட் எரியுமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண போற ஃபங்க்ஷன்ஸ். ஆனா நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நினைப்போம். ஆனா அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். அதான் யூ மே நாட் ஹாவ் கேர்ட் ஹவு இட்ஸ் ஃபிளாஷ் த லைட். அதாவது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணா பல்ப் எரியும் அப்படிங்கிறது தெரியும், இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணா பல்ப் ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இது எப்படி கனெக்ட் ஆகி எப்படி கரண்ட் சிக்னல் போய் எப்படி அங்கே லைட் ப்ரொடியூஸ் ஆகுது இதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம் அப்படிங்கிறத தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் a description of all functions that a class must have in order to be a new interface. அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ல இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நிறைய ஃபங்க்ஷனோட கலெக்ஷனா இருக்கும் அப்படிங்கறத தான் அங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், anything that acts like a light should have a function definition like turn on and turn off. அப்ப நம்ம லைட் பல்ப் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்க கொடுக்க முடியும். சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் எரியணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணா லைட் அணையணும். இப்ப இந்த 2 ஆக்ஷனை தான் நம்ம ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ண முடியும். அந்த 2 ஃபங்க்ஷனை தான் டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது அது என்ன வேலை செய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேர் கொடுத்துருக்கோம். டேர்ன் ஆன்னா ஆன் பண்ணுது, டேர்ன் ஆஃப்னா ஆஃப் பண்ணுது. அப்போ the purpose of interfaces is to allow the computer to enforce the properties of class of type T. அப்ப இந்த இன்டர்ஃபேஸோட வேலை அதுதான் the purpose of interface is to allow the computer. இந்த இன்டர்ஃபேஸோட நம்ம இன்டர்ஃபேஸ் உருவாக்குறதுக்கான காரணமே இந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்காக. அதாவது கம்ப்யூட்டர்ல இப்போ நம்ம டேர்ன் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ ஒரு பட்டன் கிளிக் பண்ணா பல்ப் ஆஃப் ஆகணும். இதை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணுது. அதுதான் இப்படி சொல்லியிருக்காங்க. the purpose of interface is to allow the computer to enforce the properties of the class. அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்னா இந்த ஃபங்க்ஷனையும் சேர்த்து தான் சொல்றாங்க. ஃபங்க்ஷன்ஸ் இல்லை பப்ளிக்கா ஏதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் அதை அக்சஸ் பண்ணும். அதாவது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண அலோவ் பண்ணும். டைப் டி, அது வந்து எந்த டைப்பாக வேணாலும் இருக்கலாம். அப்போ வாட் எவர் த இன்டர்ஃபேஸ் இஸ், அது எந்த இன்டர்ஃபேஸாக வேணாலும் இருக்கலாம். அப்போ மஸ்ட் ஹேவ் ஃபங்க்ஷன்ஸ் கால்ட் XYZ. அதுக்குள்ளார ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக இருந்தாகணும். அதுக்கு என்ன பேர் வேணும்னாலும் இருக்கலாம். அப்படிங்கிறத தான் XYZ அப்படின்னு சொல்றோம். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபங்க்ஷனோட நேம் வந்து அது என்ன டாஸ்க் செய்ய போதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு நேம் கொடுப்போம். இப்போ பல்பை ஆன் பண்ணா ஆன் பண்ண போறோம், அதுக்கு தான் ஃபங்க்ஷன் எழுதுறோம்னா டேர்ன் ஆன் அப்படிங்கிற பேர் கொடுக்குறோம். பல்ப் ஆஃப் பண்ணணும்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னா அது வந்து டேர்ன் ஆஃப் அப்படின்னு நேம் பண்றோம். இப்போ அடுத்த பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாம்.
A class declaration combines the external interface, its local state, with an implementation of that interface, the code that carries out the behavior. An object is an instant created from the class. சரி, அப்ப இதுல ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாம். A class declaration combines the external interface. இப்ப நான் இங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதை வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். இதை வந்து நீங்க மெயின் ப்ரோக்ராம்குள்ளார யூஸ் பண்ணும்போது இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் இதுல இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். இங்க நான் கண்ட்ரோல் ஏ அப்படின்னு எழுதியிருக்கிறது இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மெத்தட்ல தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இங்க கண்ட்ரோல் ஸ்பேஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட். ஏன்னா அந்த கிளாஸை நான் கண்ட்ரோல் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கேன். இது சுவிட்சோட ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுனால ஆன் ஆஃப் ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்றதுனால நீங்க சுவிட்ச் கிளாஸ் சுவிட்ச் அப்படின்னு கூட நேம் பண்ணலாம். அது உங்க கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி. இப்ப இது வந்து கண்ட்ரோல் ஏங்கிற வேரியபிள்ல இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதுல இருக்க ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்றது தான். இது ஆன்கிற ஃபங்க்ஷனையும் ஆஃப் ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ணுது. இப்ப இந்த உங்க புக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, a class declaration combines the external interface இப்ப with an implementation on that interface. அதாவது இப்ப இந்த மெயின் ப்ரோக்ராம்குள்ளார இந்த இன்டர்ஃபேஸ் இல்லை, இது தனி ஃபைலா இருக்கு. இது மெயின் ப்ரோக்ராம் தனி ஃபைலா இருக்கு, இது வேற ஃபைலா இருக்கு. அப்ப இது வந்து எக்ஸ்டர்னல் தான் இருக்கு. எக்ஸ்டர்னல்னா இது வெளியில இருக்கு. இப்ப இந்த கிளாஸ் டிக்ளரேஷன் என்ன பண்ணுதுன்னா, இப்ப மெயின் ப்ரோக்ராம்ல இந்த கிளாஸ் வந்து ஆப்ஜெக்டா டிக்ளேர் பண்ணி இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மூலயமா, அதாவது a.turn_on அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறது மூலயமா அதை ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை வேலை செய்ய வச்சிருக்கீங்க. அதாவது இந்த கோட் வந்து இப்படி நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணாட்டி இது ஆக்டிவேட் ஆகாம அப்படியே இருக்கும். இப்ப நீங்க இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணனால அதை ஆக்டிவேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இந்த லைன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பைன்ஸ் த எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ், அதாவது வெளியில இருக்க அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸையும் வித் இம்ப்ளிமெண்டேஷன் ஆன் த இன்டர்ஃபேஸ், அதாவது நம்ம அக்சஸ் பண்ற கோட் எழுதணும்ல a.turn_on அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த கோடையும் கம்பைன் பண்ற ஒரு கான்செப்டை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இது அது வந்து இன்டர்ஃபேஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணியிருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் மூலயமா. த கோட் தட் கேரிஸ் அவுட் த பிஹேவியர், இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற விஷயம் தான் ஆக்சுவலா அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுது. அததான் இந்த கோட் தட் கேரிஸ் அவுட் த பிஹேவியர் அப்படிங்கிற வேர்ட்ஸ் மூலயமா சொல்லியிருக்காங்க. இப்போ an object is an instance created from the class. இப்போ நான் இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் மெயின் ப்ரோக்ராம்ல அப்படின்னு சொன்னேன், கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறது. இது வந்து எதை ரெஃபர் பண்ணுது, இந்த கிளாஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற கிளாஸ். இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். அப்ப இதை தானே இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணுது, இதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. an object is an instance created from the class. அதாவது இப்ப நான் இது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிளாஸ்க்கு வந்து இந்த கிளாஸ் இங்க கொடுத்திருக்க கிளாஸ் வந்து ஆக்சுவலா அப்படியே தான் இருக்கும். ஆனா அதோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு இமேஜ் மாதிரி இல்ல ஒரு காப்பி மாதிரி மெமரியில கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத சொன்னேன் இல்லையா, அதை தான் இங்க வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. an object is an instance created from the class. இந்த கிளாஸ்ல இருந்து ஒரு இமேஜ் மாதிரி காப்பி மாதிரி எடுத்துட்டு அதுல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணும் அப்படிங்கறத தான் இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the interface defines an object visibility to the outside world. இதை எப்படி சொல்லலாம்னா, இப்ப இந்த பல்பு சுவிட்ச், அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணா பல்ப் எரியும் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்கல்ல. அப்ப நீங்க ஆக்சுவலா எதை ஆப்ரேட் பண்றீங்க, சுவிட்சை தான்.
அப்போ அந்த சுவிட்சு தான் இன்டர்ஃபேஸ். அப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப பல்ப் எரியுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறப்ப பல்ப் ஆஃப் ஆயிடுது. இப்போ உங்களுக்கு தெரியறது என்ன? சுவிட்ச் ஆன் பண்ணால் பல்ப் எரியும். அந்த விஷயம் மாதிரி தான் the interface defines an object's visibility to the outside world. அப்போ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம சாதாரணமாக யூசர் ஒரு ப்ரோக்ராமை யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி தெரியுதோ அப்படிதான் இன்டர்ஃபேஸ் நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கிளாஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் அக்சஸ் பண்ணல, ஒரு பர்டிகுலர் விஷயத்த மட்டும்தான் அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன், ஓ இதை வச்சு இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் நினைப்பேன். ஆனால் அதில் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நான் எப்படி பார்க்குறேனோ அப்படிதான் அந்த இன்டர்ஃபேஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். இதை தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 மார்க்ஸில் கூட வரலாம். இப்போ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ பட் won't actually do it. அதாவது இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற விஷயம் நான் இங்கே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோட் மாதிரி தான் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோட் மாதிரி தான் இருக்கும். அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்? நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப தான். அதுவும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு இமேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு தான், அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரியான வேர்ட் சொல்லணும்னா அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் தான் அது டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆக்சுவலாக இந்த கோட் அப்படியே தான் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. அதாவது ஆப்ஜெக்ட் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு மட்டும்தான் இந்த இன்டர்ஃபேஸ் பயன்படுத்தப்படுது. ஆனால் இது ஆக்சுவலாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதை யூஸ் பண்ணாது. அதுக்கு தான் பட் won't actually do it அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுது, அதோட இன்னொரு காப்பி எடுத்துட்டு அதில் தான் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ கிளியராக புரிஞ்சா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணுது, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து இங்கே தான் நம்ம சொல்கிறோம் கம்ப்யூட்டருக்கு என்னன்னு, இந்த டேர்ன் ஆன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லை டேர்ன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணு. சப்போஸ் நான் இங்கே டேர்ன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டேர்ன் ஆன்ங்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் டேர்ன் ஆன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மெயின் ப்ரோக்ராமில் நம்ம எது கால் பண்ணுறோமோ அது மட்டும்தான் அதை ஆக்டிவேட் பண்ணும், இல்லை அந்த டாஸ்க்கை மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். அப்போ இந்த ஏற்கனவே நம்ம இன்டர்ஃபேஸில் சில ஃபங்க்ஷன்ஸ் டேர்ன் ஆஃப் டேர்ன் ஆன் இந்த ஃபங்க்ஷனை ஏற்கனவே கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அதில் என்ன டாஸ்க் கொடுத்துருக்கோமோ அதை தான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தா, in object-oriented programs, classes are the interface and how the object is processed. அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல கிளாஸஸ் தான் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரியே கிளாஸஸ் தான். இங்கே கிளாஸ் நேம் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மேலே இன்டர்ஃபேஸ் எழுதியிருக்கேன்னா அந்த மாதிரி தான். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமில் எது இன்டர்ஃபேஸாக ஒர்க் ஆகுது, கிளாஸ்.
இந்த கிளாஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதுக்குள்ளார இருக்கும். அண்ட் ஹவு த ஆப்ஜெக்ட் இஸ் ப்ராசஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் இன் இம்ப்ளிமெண்டேஷன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மெயின் ப்ரோக்ராம்ல எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்றோம், இது ரெண்டையும் வச்சு தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா 1.3.1 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லலாம், தமிழ்ல சொல்லலாம். அப்படின்னா இப்போ ஒரு பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா பால் உருண்டையா இருக்கும். இல்லை ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேல் வந்து நீளமா இருக்கும். இப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, the class template specifies the interface to enable an object to be created and operated properly. இப்போ கிளாஸ்ங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை எதுக்கு ஸ்பெசிஃபை பண்றோம்? இப்போ இதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி இதுல வந்து இந்த கிளாஸ்ங்கிற டெம்ப்ளேட்டை வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து என்ன சொல்லுது? எனேபிள் அண்ட் ஆப்ஜெக்ட் டு பி கிரியேட்டட். இந்த கிளாஸை நம்ம கிரியேட் பண்றதுனால தான் நமக்கு ப்ரோக்ராம்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுது. சப்போஸ் இந்த கிளாஸ் கண்ட்ரோல்ங்கிற கிளாஸ் நான் கிரியேட் பண்ணவே இல்லைன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் மெயின் ப்ரோக்ராம்ல கிரியேட் பண்ண முடியாது. இதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அதான் என்னன்னா, the class template specifies the interfaces to enable an object to be created. அப்போ அது கிரியேட் பண்ணணும்னா இந்த கிளாஸ் இருக்கணும். அண்ட் ஆப்ரேட்டட் ப்ராப்பர்லி, அதாவது ஒரு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுறதுக்கு அந்த கிளாஸ்ல வந்து அதோட டெஃபினிஷன்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது, an object's attribute and behavior is controlled by sending functions to the object. அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரிபியூட்ஸ்னா அதில் டிக்ளேர் பண்ணியிருக்க பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு கிளாஸ்குள்ளார இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அண்ட் பிஹேவியர் இஸ் கண்ட்ரோல்டு பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு த ஆப்ஜெக்ட். இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கோம்? ஃபங்க்ஷன்ஸை தான் கால் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ஸில் தான் நம்ம டேட்டா அனுப்புறதுனா அனுப்பலாம், இந்த டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுறது. அப்போ நம்ம இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம்? இந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறது மூலயமா. இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. an object's attribute and behavior is controlled by sending functions to the object. இதை ஏன் ஆப்ஜெக்ட் கிளாஸ்ன்னு சொல்லாமல் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம ஆப்ஜெக்ட் மெயின் கோடில் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு இமேஜை தான் கிரியேட் பண்ணி அதில் தான் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும். இதை தான் ஆப்ஜெக்ட், ஆக்சுவல் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. இதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை ஆக்டிவேட் பண்ண முடியும், அதாவது கண்ட்ரோல் பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் த எக்ஸாம்பிள் இன்க்ரீசிங் த ஸ்பீட் ஆஃப் எ கார். இப்போ காரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றத ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது, இங்கே ஒரு டிரைவர் இருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலா இன்ஜினை தான் கண்ட்ரோல் பண்ணும் அந்த காரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அப்ப அது இன்ஜின் எப்படி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்? ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்னா அதிக ஃபியூவல் யூஸ் பண்ணும். அதுதான் ரிக்வயர்ட் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அதிக ஃபியூவல் யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஃபுல் ஃபியூவல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஃபியூவல் கம்மி பண்ணால் போதும். இதை தான் இந்த டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். The person who drives the car doesn't care about the internal working. இப்போ நீங்க ஒரு கார் ஓட்டுறீங்க, அதுல இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, இல்ல பேட்டரியில இருந்து எப்படி சிக்னல் வருது, இந்த வீல் எப்படி சுத்துது இன்ஜின் ஒர்க் ஆகும்போது, அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டீங்க.
ஏன்னா ஸ்டாரிங் வேலை திருப்பணும், ஸ்டாரிங் வேலை வீலை திருப்பும் போது இல்லை ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணணும், பிரேக் ப்ரெஸ் பண்ணணும், ஹார்ன் அடிக்கணும், இதுதான் தெரியும். அதனால டிரைவர் வந்து அந்த இன்ஜின் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம். அப்ப டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் he just presses the accelerator. இப்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவர் நினைச்சாருன்னா அவர் ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணா போதும், கார் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். டு கெட் த டிசைட் பிஹேவியர், அதை டிசைட் பிஹேவியர் அப்படின்னு சொல்றது காரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றது இல்லாட்டி டிக்ரீஸ் பண்றது. ஆக்சிலரேட்டர்ல இருந்து காலை எடுத்தாருன்னா வண்டியோட ஸ்பீட் கம்மியாகும். அப்படி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, here the accelerator is the interface between the driver and the engine. சரி, அப்ப இப்ப இந்த டிரைவருக்கும் இன்ஜினுக்கும் நடுவுல இன்டர்ஃபேஸா எது செயல்படுதுன்னா ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டிரைவர் இருக்காரு, அவருக்கு என்ன தெரியும், ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணா கார் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அந்த டிரைவர் ஆக்சுவலா என்ன பண்றாரு, ஆக்சிலரேட்டர் தான் ப்ரெஸ் பண்றாரு. ஆனா ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்றது மூலயமா அவரு வண்டியோட இன்ஜினை கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப இந்த ஆக்சிலரேட்டர் தான் அவருக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணா வண்டியோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அவர் இன்ஜின்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத அவரு புரிஞ்சுக்க தேவையில்லை. அவருக்கு தெரிய வேண்டியது ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணா வண்டியோட ஸ்பீடு அதிகமாகும். அப்ப இப்ப யாரு இந்த ஆக்ஷனை கால் பண்ணது, டிரைவர். அப்ப டிரைவர் தான் வண்டியோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்றாரு. இதனால டிரைவர் தான் இந்த ஆப்ஜெக்டை கால் பண்றாரு. அதான் காலிங் ஆர் இன்வோக்கிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தபடியா இவர் ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்றதுனால எது கால் ஆகுது, இன்ஜின் கால் ஆகுது. இப்போ இன்ஜின் தான் நம்ம ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஜெக்ட். அதனால இதை வந்து கால்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ எது இன்டர்ஃபேஸா ஆக்ட் பண்ணுது, அவருக்கு தெரிஞ்சது ஆக்சிலரேட்டர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அதுதான் இன்டர்ஃபேஸ். ஆனா ஆக்சுவலா ஸ்பீடு எங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்ஜின்ல. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த பேராகிராஃப்ல இந்த லைன்ல, in this case the function call would be speed bracketல 70. this is the interface. அதாவது இப்ப நீங்க பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணும்போது ஸ்பீடு என்ன ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத பேராமீட்டர் பாஸ் பண்ணுவீங்க இல்லையா. அப்ப எனக்கு 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும் அப்படின்னா இந்த மாதிரி மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து கோடு பாஸ் பண்ணலாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா, internally the engine of the car is doing all the things. அதாவது இன்ஜின் தான் எல்லா வேலையும் செய்யுது. ஆனா நம்ம டிரைவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு, ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணாதான் காரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த லைன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வேர் ஃபியூவல், ஏர், ப்ரெஷர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கம் டுகெதர் டு கிரியேட் த பவர் டு மூவ் த வெஹிக்கிள். இப்போ இன்ஜின் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃபியூவல் அதில் யூஸ் பண்ணுற பெட்ரோலோ டீசலோ பயன்படுத்தப்படுது. இந்த ஃபியூவல் பேர்ன் ஆகணும்னா ஏர் தேவைப்படும். அந்த ஏரும் யூஸ் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர், அதுக்கப்புறம் அந்த பேர்னிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கான எலக்ட்ரிசிட்டி. இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா நம்ம டிரைவருக்கு என்ன தெரியும், ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் தெரியும். இதெல்லாம் சேர்ந்துதான் பவர் கிரியேட் ஆகி
நம்ம வெஹிக்கிள் முன்னாடி மூவ் ஆகுது. ஸோ all of these actions are separated from the driver. இப்போ இது இந்த இன்ஜின்குள்ளார நடக்கிற விஷயம் வந்து டிரைவருக்கு தெரியாது அப்படிங்கறத தான் செப்பரேட்டட் ஃப்ரம் த டிரைவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப who just wants to go faster, அவருக்கு வந்து ஃபாஸ்டா போகணும், அதனால ஆக்சிலரேட்டர் பிரஸ் பண்றாரு. அப்ப thus we separate interface from implementation. இதே மாதிரி தான் நம்ம இன்டர்ஃபேஸையும் இம்ப்ளிமெண்டேஷனையும் பிரிச்சு வைக்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த கிளாஸ் கான்செப்ட்ல மாதிரி தான். அதாவது நம்ம கிளாஸ்க்குள்ளார என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது என்ன கால்குலேட் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டாம். நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் கொடுத்தா போதும், அதை வச்சு அதை ஏதோ கால்குலேஷன் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் அனுப்புது. இதுதான் நமக்கு தேவை. இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணணும்னா ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கு 2 வேல்யூ பாஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இல்லை ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது. இப்ப அடுத்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let us see a simple example. Consider the following implementation of a function that finds the minimum of its 3 arguments. இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல 3 ஆர்குமெண்ட்ஸ் வருது. அது உங்க மேல இப்ப இந்த ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது let min 3 xyz இப்படிங்கிற ஃபங்க்ஷன். அது இந்த ஃபங்க்ஷன் தான். இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் let min 3 xyz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போல நம்ம ஈக்குவல் டு இதுல let அப்படிங்கிற கீவேர்டு வந்து சூடோ கோட்ல என்ன சொல்லுதுன்னா, இங்கதான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது அப்படிங்கறத சொல்லுது. இதுல ரெக்குங்கிறது இல்லை அப்படிங்கறதையும் கவனிக்கணும். அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்ல படிச்சிருப்பீங்க. ரெக் அப்படிங்கிற கீவேர்டு வந்தா அது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா, இங்க ரெக்குங்கிற கீவேர்டு வரல அப்படின்னா இது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் இல்லை. இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா அடுத்த வேர்டு என்ன இருக்கு, மின் 3, அதாவது மினிமம் ஆஃப் 3. இதோட ஷார்ட் ஃபார்மா மின் 3 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷனோட நேம். இப்ப அடுத்த 3 ஆல்பபெட்ஸ் எக்ஸ் ஒய் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது 3 தான் பேராமீட்டர். இப்ப இந்த 3 இன்புட்டையும் தான் இந்த ப்ரோக்ராம் மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து இந்த ஃபங்க்ஷன் இன்புட்டா வாங்கணும். அதனால இதை வந்து பேராமீட்டர்ஸ், இதை வச்சுதான் இதுக்குள்ள கால்குலேஷன் நடக்கணும். இப்ப திருப்பியும் இந்த கோட்ல அடுத்த 4 லைன் ஆஃப் கோட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் பாருங்க, if x less than y then. இப்ப இந்த கோட் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுது. இப்ப எக்ஸுக்கு 9 இருக்குது, ஒய்க்கு 10 இருக்குது அப்படின்னா இது வந்து எக்ஸ் லெஸ் தேன் ஒய்யா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 9, ஒய்யோட வேல்யூ 10. அப்ப 9 10ஓட சின்னதா அப்படின்னு பார்ப்போம். அப்ப 9 10ஓட சின்னதா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிங்கிற ரிசல்ட் தானே வரணும். அதனால அது வந்து ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இது ஃபங்க்ஷன் அதுல கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது வந்து இந்த செட் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது இது வந்து ட்ரூ செக்ஷன். அது இஃப் கண்டிஷன் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல இருக்க கண்டிஷன் வந்து ட்ரூ. அதாவது இஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஒய் தென் திஸ் கோட் அப்படிங்கிற மாதிரி. எல்ஸ்னா இல்லாட்டி.
அப்ப இந்த கண்டிஷன் தப்பா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கண்டிஷன் இப்ப எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 9 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்ப எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய், இதே கம்பேரிசன் திருப்பியும் பண்ணிச்சுன்னா, இப்ப எக்ஸுக்கு வந்து 10ங்கிற வேல்யூ இருக்கு, ஒய்க்கு வந்து 9ங்கிற வேல்யூ இருக்குது. இப்ப கம்பேர் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும்? 10 9ஓட சின்னதா, லெஸ் தேன்னா சின்னதா. ஆனா 10 வந்து 9ஓட பெருசு அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அதனால எப்படி ரிட்டர்ன் பண்ணும்? ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ்ங்கிற பார்ட்ல இருக்கிற இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் ஒய் இஸ் லெஸ் தேன் செட் தென் ஒய் எல்ஸ் செட். இதுலயும் உள்ளார பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் தான் இருக்குது. அப்ப திருப்பியும் ஒய் செக் பண்ணப்படும். அதாவது ஒய்யும் இன்னொரு நம்பருக்கு கெட் பண்ணியிருக்கு இல்லையா, செட். இது ரெண்டும் கம்பேர் பண்ணி இதுல எது சின்ன நம்பர் அதுன்னு கண்டுபிடிச்சு, இப்போ ஒய் சின்னதா இருந்துச்சுன்னா ஒய்ங்கிற ஆன்சர் பிரிண்ட் ஆகும். இல்லை ஒய்க்குள்ள வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் மெயின் ப்ரோக்ராம்க்கு. இல்லை ஜெட் சின்னதா இருந்துச்சுன்னா ஜெட்டோட வேல்யூ மெயின் ப்ரோக்ராம்க்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸோட வேல்யூ 9 இருக்கு, ஒய்யோட வேல்யூ 10 இருக்கு, ஜெட்டோட வேல்யூ 11 இருக்குன்னா இது வந்து கம்பேர் பண்ணிட்டு இதுல இருக்கிறதுலே சின்ன வேல்யூ எது? 9. அதை தான் ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் எக்ஸுக்கு 11 கொடுத்துட்டீங்க, ஒய்க்கு 10 கொடுத்துட்டீங்க, ஜெட்டுக்கு 9 கொடுத்தீங்க அப்படின்னாலும் இது கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இதுல இருக்க சின்ன வேல்யூ எது? 9. இதையே தான் கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ கண்டுகளித்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மென்பொருள் சம்பந்தமான வீடியோக்கள் பெறுவதற்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உள்ள நிறை குறைகளை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். அதாவது உங்களுக்கு நான் இப்ப சொன்ன விஷயங்கள் புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இல்ல இது புரியல, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இல்ல இதுல ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா பிறகு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுக்கு அந்த உங்களுக்குள்ள டவுட்டு கிளாரிஃபை பண்ற மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படும். நன்றி.